Hi friends, welcome to Cook and Decker channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே idioms and phrases பத்தி சொல்ல போறேன். இந்த idioms-ஓட வேர்ட்ஸ் எக்ஸாக்ட் மீனிங்ஸ் தமிழ்ல சொன்னா மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைரக்டா ஒரு ஸ்பீச் பேசாம இன்டைரக்டா ஒரு ஸ்பீச் பேசுவோம் இல்லையா, அதுதான் அந்த idioms-ஓட வேர்ட்ஸ். ஹாலிவுட் மூவிஸ்ல நிறைய idioms-ஓட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அது புரியாது, தனித்தனியாக மீனிங் தெரியாலும் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு நான் அதில் ஒரு 5 idioms பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 idioms என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், break a leg. Second one, hit the sack. Third one, under the weather. Fourth one, best of both worlds. And the fifth one, burn the midnight oil. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இடியம் பார்க்குறீங்கன்னா பிரேக் அ லெக். பிரேக் அ லெக் தனித்தனியாக நம்ம பார்த்தோன்னா அதோட மீனிங் மாறிடும். அதோட மீனிங் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் லக். அதோட சாம்பிள் சென்டென்ஸ் எப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுத போகிறவங்ககிட்டயோ இல்லை வந்து ஒரு இன்டர்வியூ போகிறவங்ககிட்டயோ நம்ம குட் லக் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிரேக் அ லெக். செகண்ட் இடியம் ஹிட் த சாக். இதோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா டு கோ டு ஸ்லீப் ஆர் பெட். நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐம் ரியலி டயர்ட் ஆஃப்டர் ஆல் த ஒர்க், ஐம் கோயிங் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதில் ஐம் கோயிங் டு ஹிட் த சாக் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட தேர்ட் இடியம் அண்டர் த வெதர். அண்டர் த வெதரோட எக்ஸாக்ட் மீனிங் நாட் ஃபீலிங் குட். நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதோட சாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஃபீலிங் a bit under the weather, I think I have caught a cold. எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாட் ஃபீலிங் குட். அதுக்கு பதிலாக அண்டர் த வெதர் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோர்த் இடியம் வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அதோட மீனிங் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸால் உள்ள பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் தான். Working from home, அதோட சாம்பிள், working from home is a huge plus. You have the luxury of staying at home and you get the benefits of having a job. It's the best of both worlds. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தனால உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃப்ரீயாகவும் வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், கூடவே உங்கள் ஜாபும் நடக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ்னால பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது. அதுதான் இதோட எக்ஸாக்ட் மீனிங், பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அடுத்து லாஸ்ட் ஃபிஃப்த் இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, burn the midnight oil. அதோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா டு பி ஒர்க்கிங் அண்டில் லேட் இன் த நைட். நம்ம நைட்டு ஃபுல்லாக நமக்கு ஒரு ஒர்க் இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருந்தால் ரொம்ப நைட்டு ஃபுல்லாக இருந்து முடிப்போம் இல்லையா, அதுதான். அதுக்கு தான் burn the midnight oil சொல்லுவாங்க. அதோட சாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன், இந்த அசைன்மெண்ட் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் ஐ ஹேட் டு burn the midnight oil to get it completed on time. நான் வந்து என்னோட அசைன்மெண்ட் ரொம்ப ஹார்டாக இருந்தது, ஸோ அதை நைட்டு ஃபுல்லாக இருந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.